அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாய்ஸ் ஆஃப் சனு சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது மகாபாரதம் வனப்பருவம் பகுதி 6 நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோங்க. நம்ம ஏற்கனவே ஆதி பருவம், சபா பருவம் இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது வனப்பருவம். வனப்பருவத்தில் பகுதி 6 நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பிரகஸ்தஸ்வரர் என்னும் மாமுனிவர் வனவாசத்தில் இருந்த யுதிஷ்டனை பார்க்க காமியக்க வனத்துக்கு வந்தார். யுதிஷ்டன் அவருக்கு தக்க மரியாதையோட வழிபாடுகள் செஞ்சு வரவேற்கிறான். சூதாட்டத்தில் இறங்கி தனக்குத்தானே கேடுகளை வரவழைத்து கொண்ட மன்னர்களில் மிகவும் கடைப்பட்டவன் நான் தான் அப்படின்னு முனிவர்கிட்ட தன்னை அறிமுகப்படுத்தி கொள்கிறான். அதுக்கு முனிவர் சூதாட்ட செயலில் இறங்கி தனக்குத்தானே கேடுகளை வரவழைத்து கொண்ட நலனுடைய நிலைமை இதைவிட பரிதாபகரமானதுன்னு சொல்கிறாரு. நலன் தமயந்தி கதை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் நாடு இழந்து, நகரம் இழந்து, மனைவி மக்களை இழந்து, துணையை இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எதனாலன்னா 7.5 சனியால். சனீஸ்வர பகவான் அவங்கள ஒரு வழி பண்ணிட்டார். 7.5 சனி காலகட்டங்களில் நலப்புராணம் படிக்கிறது ரொம்ப நல்லது. திருநள்ளாறு ஸ்தலம் அதற்காக பெயர் பெற்றது. சரி, இப்போ இங்கே பார்க்கலாம். பிரகஸ்தஸ்வரர் முனிவர் கெட்டுப்போன நல மகாராஜன் பற்றியும் தமயந்தி மகாராணியை பற்றியும் அவங்களோட வரலாற்றை விரிவாக எடுத்து யுதிஷ்டன்கிட்ட சொல்கிறாரு. பிறகு தன் சொந்த முயற்சியாலேயே நலன் ராஜ்யத்தை மீட்டெடுத்த வரலாற்றை பற்றியும் அவர் தர்மருக்கு எடுத்து கூறுறாரு. நலனுடைய வீழ்ச்சி கொடியதிலும் கொடியது. அத்தகைய நலனுக்கு விமோச்சனம் கிடைச்சதுன்னா உனக்கு ஏன் விமோச்சனம் கிடைக்காது அப்படின்னு முனிவர் கேட்குறாரு. யுதிஷ்டன் யோசிக்கிறான். பிரகதஸ்வரர் நலனை பற்றி கூறிய கருத்துகள் யுதிஷ்டனுக்கு மிகவும் ஊக்கத்தை தந்தது. தனக்கும் தன் சகோதரர்களுக்கும் நல்ல காலம் வரும் காலத்தை ஆவலோடு எதிர்பார்க்குறான். பிரகதஸ்வரர் யுதிஷ்டன்கிட்டருந்து விடை பெற்று செல்கிறாரு. அர்ஜுனன் தங்களை விட்டு பிரிந்து போய் நெடுநாட்கள் ஆயிற்று என்று பாண்டவ சகோதரர்கள் அவனை குறித்து ஏக்கம் கொள்கிறாங்க. அவன் எங்கே போயிருக்கக்கூடும் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டு இருந்தபோது இந்திரனால் அனுப்பப்பட்ட ரோமச மகரிஷி பாண்டவர்கள் முன் தோன்றாங்க. தான் இந்திரலோகத்தில் சென்றிருந்த வரலாற்றை விளக்குறாங்க. விண்ணுலகில் அர்ஜுனன் அடைந்து வந்த முன்னேற்றங்கள் அனைத்தையும் தெளிவாக விளக்குறாங்க. அதை கேட்ட பாண்டவ சகோதரர்களுக்கு மட்டில்லா மகிழ்ச்சி உண்டாயிற்று. புதிய ஊக்கம் அவங்களிடத்துல உருவெடுக்குது. நெடுநாட்களாக தங்களை விட்டு பிரிந்து போயிருந்த சகோதரனை பற்றி மேலும் மேலும் அறிந்து கொள்ள அவங்க ஆவலோட ரோமச மகரிஷியிடம் கேள்விகளை கேட்குறாங்க. கேட்ட கேள்விகள் அனைத்துக்கும் அவர் விடை கொடுக்குறாரு. இந்திரலோகத்தில் அர்ஜுனன் அடைந்து வந்த பயிற்சிகள் யாவும் பூர்த்தியானவுடன் அவன் திரும்பி தங்களோட சேர்ந்துருவான். அதுக்குள்ளாக நில உலகில் பாண்டவ சகோதரர்கள் தீர்த்த யாத்திரை செய்கிறது நன்மை பயக்கும்னு விண்ணுலக வேந்தன் இந்திரன் சொல்லி அனுப்பிய செய்தியையும் அவங்களுக்கு ரோமச மகரிஷி கூறுறாரு. தல யாத்திரை போகின்ற அவங்களுக்கு அரிய பெரிய மேலான கருத்துகள் உள்ளத்தில் இடம்பெறும். நல்ல எண்ணங்களை உள்ளத்தை விட்டு அகன்று போவது கிடையாது. அதனால் புண்ணிய பல சேத்திரங்கள் சென்று தீர்த்த யாத்திரை போகின்ற கருத்தை யுதிஷ்டன் மிகவும் வரவேற்கிறான். புண்ணிய பூமியாகிய பாரதத்தில் புண்ணிய கஷேத்திரங்கள் ஏராளமாக இருக்குது. முனிவர்கள் தவம் செய்த இடம், யோகம் செய்வதற்கு ஏதுவாக இருந்த தபோவனங்கள், ஆத்ம சாதனைகள் பல புரிந்து இறைவன் அடைகிறதற்கு பயன்பட்ட ஆசிரமங்கள், புண்ணிய நதிக்கரைகள், மலைகள், கோவில் ஆகிய இடங்களுக்கு பாண்டவ சகோதரர்கள் கடினமான விரதம் இருந்து பக்தி பூர்வமாக தீர்த்த யாத்திரையை செய்கிறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேலும் ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.
அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷனு. நன்றி, வணக்கம்.